ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரன், சோழன், பாண்டியன், நிலா, பல்லவன், சந்தா எல்லாரும் சேர்ந்து திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அவங்க குலதெய்வ கும்பிட்றதுக்காக வந்துடுறாங்க. அதே மாதிரி அவங்க தங்கக்கூடிய வீட்டுக்குள்ளேயும் வர்றாங்க. அப்போ பார்த்தா அங்கே கார்த்திகாவோட ஃபேமிலியும் இருக்காங்க. இதை பார்த்துட்டு கார்த்திகாவோட அம்மா இவங்கெல்லாம் எதுக்கு இப்போ வந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. அடுத்து எதையுமே இவங்க யாரும் சேரன் வீட்டில் இருக்கிற யாரும் கண்டுக்கவே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அப்போது ரூம் எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. ரூம் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடும் ரொம்ப நல்லாயிருக்கு. ரூம் பழங்காலத்து ரூம்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. வீடும் அப்படி தான், பழங்காலத்து வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அடுத்து சந்தாவும் நிலாவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரூமில் போய் அவங்களோட பேகை வச்சுக்கிறாங்க. பேகை வச்சுட்டு எல்லாரும் வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்துட்டு அப்படியே அந்த வீட்டு பக்கம் எல்லாரும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. நிலா கேட்குறாங்க சேரனை பார்த்து, அண்ணே என்னண்ணே இன்னும் உங்கள் அப்பாவை ஆளையே காணோம் அப்படின்னுட்டு. சேரனும், ஆமாப்பா நானும் அப்படியே இவங்கள பார்த்து இதில் மறந்தே போயிட்டேன், அப்போவே போன ஆளை காணோம் பார்த்தியா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவரும் சொல்லவும், அப்போ என்னடானா கார்த்திகாவோட அப்பா உள்ளே வராங்க. உள்ளே வர்றப்போ சேரனோட ஃபேமிலி நிற்கிறத பார்த்துட்டு மனசுலேயே நினைக்காரு, இவனுங்க எதுக்கு இங்கே வந்திருக்கானுவோ, இவங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே நினச்சிட்டு அவங்கள முறைச்ச பார்த்துட்டே அப்படியே உள்ளே வராரு. இங்கே இருக்கிற சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், நிலா எல்லாரும் அவரையே மறைச்சி அப்படியே பார்க்குறாங்க. அவர் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு கஸ்தூரி கிட்ட போய், ஏம்மா இந்த என்ன இங்கே சேரன் அவங்கெல்லாம் இங்கே வந்திருக்கான்வோ, அவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்ட்டு கேட்கவும் கஸ்தூரி சொல்கிறாங்க, அதை ஏன் கேட்குறீங்க, எல்லாமே அண்ணன் தான் செஞ்சு விட்ருக்கு அப்படின்ட்டு சொல்லவும், அடுத்து கார்த்திகாவோட அப்பா கேட்குறாரு, என்ன உங்கள் அண்ணன் எதுக்கு இவங்ககிட்டலாம் அதை சொன்னார் அப்படின்ட்டு. அப்போ கஸ்தூரி சொல்கிறாங்க, எனக்கே தெரியாதுங்க, அண்ணங்கிட்ட சேரன் கேட்டிருக்கான் போல் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குன்னுட்டு. அது அண்ணன் சொல்லி விட்ட உடனே இவனுங்க என்னடானா பெட்டி படுக்கையை தூக்கிட்டு இங்கே நிற்கான்வோ, எனக்கே காலங்காத்தால பார்த்த உடனே பக்குன்னு ஆயிடுச்சுங்க அப்படின்ட்டு சொல்லவும், அதை கஸ்தூரி சொல்கிறாங்க, சரிங்க ஏதாச்சும் பிரச்சனைன்னு வரட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு, நானும் அண்ணகிட்ட சத்தம் தாங்க போட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அங்கிட்டு எல்லாரும் வெளியில் நிற்கிறாங்க. அப்போ கரெக்டாக நடேசன் உள்ளே வராரு. நடேசனை பார்த்த உடனே சேரன் அப்பா எங்கேப்பா போயிட்டீங்க, எங்கே போயிட்டீங்க, இவ்வளோ நேரம் ஆச்சு, உங்களை தான் நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்ட்டு சொல்ல நடேசன் சொல்கிறாரு, டேய் என்ன எதுக்குடா நீங்கள் தேடுறீங்க, ஏன் ஊரு நான் சுற்றி பார்க்க போனேன், அதான் எனக்கு தெரியும்லா வழி வந்துட்டேம்லா அப்படின்ட்டு சொல்லவும், சேரன் கேட்குறாரு, எப்படிப்பா உங்களுக்கு நாங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னுட்டு கேட்கவும் நடேசன் சொல்கிறாரு, டேய் எனக்கு தெரியாது, நான் பிறந்த ஊரை பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் இங்கே தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்லவும், சோழன் கேட்குறாரு, இந்த ஆளுக்கு எல்லாமே தெரியுதுண்ணே, ஆனாலும் தெரியாத மாதிரியே அப்படியே இருக்கிறது, கடைசியில் எனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்ட்டு சொல்லுது, இதுதானே இவரோட வழக்கமாக போயிட்டு அப்படின்ட்டு சொல்லவும், நடேசன் சரி சரி எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கவும், நிலா சொல்கிறாங்க, இல்லை சும்மா தான் வந்தோம், இப்படியே சுற்றி பார்க்கலாமே அப்படின்ட்டு வந்தோம் அப்படின்ட்டு சொல்லவும், நடேசன் என்ன பண்ணுறாருனா, இருங்கடா நான் உள்ளே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறாரு. அப்போ பார்த்தா கஸ்தூரி அங்கே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே, ஐயையோ இதுங்க என்ன இங்கிட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு படப்படான்னு வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு சேரன்கிட்ட, டேய் சேரா என்னடா உள்ளே கார்த்திகாவோடைய அம்மா அப்பா கார்த்திகா எல்லாரும் உள்ளே உட்காந்துருக்காவோ, இவனுங்க எங்கே இங்கே, ஐயோ இவங்க முகத்தில் முழிச்சாலே பாவந்தாண்டா நமக்கு சேரும், இங்கிட்டு வந்துட்டாங்களா இவங்க அப்படின்ட்டு சொல்லவும், பாண்டியன் சொல்கிறாரு, உங்களுக்கு முன்னாடியே நாங்களும் சாக்காகி தான் நிற்கிறோம், இப்போ புதுசாக பேச வந்துட்டீரா நீர் அப்படின்ட்டு சொல்லவும், நடேசன் சொல்கிறாரு, ஐயையோ 4 நாள் இவங்க கூடவா ஒரே வீட்டில் இருக்க போகிறோம், இவங்கள பார்த்தாலே அந்த நாளே விளங்காதேடா, என்னத்தை பண்ணன்னு தெரியலையே அப்படின்ட்டு சொல்லவும், சேரன் சொல்கிறாரு, அப்பா விடுங்கப்பா, நம்மளை போல தான் அவங்களும் சாமி கும்பிடத்தான் வந்திருக்காங்க, நீங்கள் எதுவும் பேசாமல் இருந்தால் அவங்க ஏன்பா ஏதாச்சும் பேச போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லவும், நடேசன் சொல்கிறாரு, டேய் நான் ஒன்றும் பேச மாட்டேன்டா, அதுவும் இந்த இருக்காளே கஸ்தூரி, அப்பா சாமி அவள் வாயா அதெல்லாம் சும்மா போகிறப்ப வர்றப்ப ஏதாச்சும் ஒன்று நோண்டிக்கிட்டே இருக்குமேடா, ஏன் வாயும் சும்மா இருக்காதே அப்படின்ட்டு சொல்லவும், நீலாம் சொல்கிறாங்க, அவங்க ஏதாச்சும் சொன்னால் சொல்லிட்டு போகட்டும், நீங்கள் சும்மா இருங்க அப்படின்ட்டு சொல்லவும், நடேசன் பார்க்கலாம் அப்படிங்காரு. அடுத்து நிலா சொல்கிறாங்க, அண்ணே வாங்க நாம் எல்லாரும் போய் ஊரை அப்படியே சுற்றிட்டு வரலாம் அப்படின்ட்டு சொல்ல, நடேசன் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் போங்க,
நான் இப்போ தான் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரேன், எனக்கு காலெல்லாம் வலிக்கு, நான் இங்கே இருந்துக்கிறேன், நான் வரல அப்படின்ட்டு சொல்ல, அடுத்து வந்து நீங்கள் இங்கே இருங்கப்பா அப்படின்ட்டு சேரனும் சொல்லிடுறாரு. சேரன், சோழன், பல்லவன், பாண்டியன், நிலா, சந்தா எல்லாரும் சேர்ந்து ஊர் சுற்றி பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ ஊரை அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஊர், நல்ல பச்சை பசேன்னு இருக்குது, நல்ல ஒரு கிராமம் இல்லையா, அதனாலே ரொம்ப அழகாக இருக்குது. நிலாவும் சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குடா பல்லவா உங்கள் ஊர் அப்படின்னுட்டு. அப்போ பல்லவனும் சொல்கிறாரு, ஆமாம் நீ இதுக்காகத்தான் நான் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்லவும், அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. அடுத்து சுற்றிலாம் பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நைட் ஆகுது. நைட்டை வந்து சோழன் சொல்கிறாரு, இருங்க அவங்க எல்லாருக்கும் பசிக்கும்ல, நான் போய் சோழனும் பாண்டியனும் சேர்ந்து போய் சாப்பாடு வாங்கிட்டு வர்றாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ சந்தாவும் சொல்கிறாங்க, உங்கள் ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு, எங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் கிடையாது, நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு சொல்லவும், அவங்க புரிஞ்ச பாஷையில் பேச எல்லாரும் சரி சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு தலையாட்டிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாரும் வெளியில் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நிலா சொல்கிறாங்க, இந்த ஊரே சூப்பராக இருக்குல்ல, இங்கே வந்ததுக்கப்புறம் மனசுக்கு அவ்வளவு இதமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லவும், சந்தாவும் சொல்கிறாங்க, பகத்தாச்சி அப்படின்னுட்டு அவங்க பாஷையில் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கார்த்திகாவுடைய ஹஸ்பண்டும் வர்றாங்க. கார்த்திகா கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க, எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா, நானும் உங்கள் கூட சேர்ந்து பேச வரேன் அப்படின்ட்டு சொல்லவும், 2 பேரும் உட்காந்து அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நிலா கேட்குறாங்க, அண்ணே ஏற்கனவே 2 ரூம் தான் இருக்குது, அதில் நானும் சந்தாவும் ஒரு ரூமில் படுத்துக்குவோன்னாலும் நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்கண்ணே, 5 பேர் இருக்கீங்க, எங்கே படுப்பீங்கண்ணே நீங்கள் எல்லாரும் அப்படின்ட்டு கேட்கவும், சேரனும் சொல்கிறாரு, ஆமாப்பா அட்ஜஸ்ட் பண்ணி தான்ப்பா நம்ம படுக்கணும், நான் வேணா இங்கே வராண்டா எங்கேயாச்சும் படுத்துக்க வேண்டியது தான்ப்பா அப்படின்ட்டு சொல்லவும், கார்த்திகா சொல்கிறாங்க, இல்லை மாமா எதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் படுக்கணும், நான் ஒரு யோசனை சொல்லவா அப்படின்ட்டு சொல்ல, நிலா கேட்குறாங்க, என்ன யோசனை கார்த்திகா அப்படின்னுட்டு. இல்லை நிலா, அதாவது நீங்கள், நான், அதுக்கப்புறம் சந்தா எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இப்போ இருக்கோம் இல்லையா, அந்த ரூமில் தங்கிக்கலாம், என்னுடைய ஹஸ்பண்டை வந்து சேரன் மாமா கூட ஷேர் பண்ணுறதுக்கு விட்டுடலாம் அப்படின்ட்டு சொல்லவும், இதை கேட்ட உடனே எல்லாரும் அமைதியாக வந்து பார்க்குறாங்க, என்ன பதில் சொல்லனே தெரியலை. அடுத்து கார்த்திகாவோட ஹஸ்பண்டுன்னு சொல்கிறாங்க, ஆமாங்க இது கூட நல்ல ஐடியாவாக இருக்குது, நாம் தனித்தனியாக ஒவ்வொரு ரூமில் 3 பேர் தங்கினோன்னா சரியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லவும், எல்லாரும் சரி அப்படின்ட்டு அங்கிட்டு கார்த்திகாவோட அம்மா வந்து புலம்புறாங்க, இந்த கார்த்திகாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்க, பாருங்க புருஷனை கூப்பிட்டுட்டு அவங்க கூட உட்காந்து நின்று பேசிட்டு இருக்கு, என்னத்தை சொல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இங்கிட்டு எல்லாரும் உட்காந்து நல்லா ஜாலியாக வந்து அரட்டை அடித்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்து சேரன் வந்து சொல்கிறாரு, நாளைக்கு காலையிலேயே எல்லாரும் எந்திரிச்சிடணும்ப்பா, சரியா, அப்போந்தான் குலதெய்வம் கோயிலுக்கு போய் கும்பிட சரியாக வரும் அப்படின்ட்டு சொல்லவும், எல்லாரும் சரி சரி அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அடுத்து பேசிட்டு இருந்து அடுத்து ரூம்க்கு வந்துடுறாங்க. ரூம்க்கு வந்த உடனே சோழன், பல்லவன், பாண்டியன் ஒரு ரூமை எடுத்துக்கிறாங்க. மற்றொரு ரூமை வந்து சேரன், நடேசன், கார்த்திகாவுடைய ஹஸ்பண்ட் அவங்க இருந்துக்கிறாங்க. அடுத்து நிலா, கார்த்திகா, சந்தா ஒரு ரூம் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து கார்த்திகா வந்து வாங்க நிலா வாங்க சந்தா அப்படின்ட்டு சொல்லிட்டு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போக பார்க்கவும், கார்த்திகாவோட அம்மா வந்து கார்த்திகாவை கூப்பிடுறாங்க, ஏய் கார்த்திகா இங்கே வாடி அப்படின்ட்டு. அப்போ கார்த்திகா வந்து என்னம்மா அப்படின்ட்டு சொல்லவும், ஏய் இவங்களை என்னடி இந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிற, உன் புருஷன் எங்கே அப்படின்ட்டு சொல்ல, அப்போ கார்த்திகா சொல்கிறாங்க, அம்மா அவங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா, எப்படி அவங்களுக்கு 2 ரூம் பார்த்தோம், அதனாலே தான் நாங்கள் ரூமை ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லவும், கார்த்திகாவோட அம்மா திட்டுறாங்க, ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடி, உனக்கு என்ன புத்திலாம் கெட்டு போயிருச்சா, இந்த மாதிரி மாப்பிள்ளைய போய் அவங்க கூட அனுப்பி வைக்கிற, என்னடி லூசாடி நீனு அப்படின்ட்டு சொல்ல, கார்த்திகா சொல்கிறாங்க, அம்மா சும்மா இருக்கவே மாட்டியாம்மா, ஒரே வீட்டில் இருக்கோம், உன்னைய போலெல்லாம் என்னால் இருக்க முடியாதுமா, சரியா, என் புருஷன் எப்படின்னு எனக்கு தெரியும், சரியாம்மா, நீ ஃபஸ்ட்டு சும்மா இரு, என் புருஷனே எதுவும் சொல்லாதப்போ நீ சும்மா இருந்தாலே எனக்கு பாதி பிரச்சனை வராதுமா அப்படின்ட்டு சொல்ல, கார்த்திகாவோட அம்மா சொல்கிறாங்க, ஏய் ஏண்டி இந்த மாதிரிலாம் பண்ணுற, வந்த இடத்துல ஏதாச்சும் உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்து தொலையாமடி அப்படின்ட்டு சொல்ல, கார்த்திகா சொல்கிறாங்க, அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் வராதுமா, அப்படி பிரச்சனையே வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லவும், கார்த்திகாவோட அம்மா
உன்னை பெத்ததுக்கு தலை விதி, நாங்கள் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்குது அப்படின்ட்டு சொல்ல கார்த்திகாவோட அம்மா உள்ளே போயிடுறாங்க. அடுத்து கார்த்திகாவும் நிலா சந்தா எல்லாரும் ஒரு ரூம்குள்ளே போயிடுறாங்க. கார்த்திகாவோட அம்மா உள்ளே போன உடனே கார்த்திகாவோட அப்பா கிட்ட புலம்புறாங்க, இந்த கார்த்திகாவுக்கு அறிவே இல்லைங்க, இப்போ எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த சேரன் ஃபேமிலியோட ரூமை பங்கு போடுறா, நம்ம மாப்பிள்ளைய அவங்க கூட அனுப்பி வைக்காங்க அப்படின்னு சொல்ல கார்த்திகாவோட அப்பா கேட்குறாரு, எதுக்கு இந்த கார்த்திகா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு, ஏன் கொஞ்சம் கூட நம்ம சொல்கிறது கேட்கவே மாட்டேக்க அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து கார்த்திகாவோட அம்மா சொல்கிறாங்க, ஏங்க நான் அவ்வளோ சொல்லி பார்த்துட்டேங்க, கொஞ்சம் கூட நான் சொல்கிறதுக்கு மரியாதையே தரமாட்டேக்கு, அது பாட்டு பேசுது, ஏன் புருஷன் இருக்காரு, ஏன் புருஷன் பார்த்துப்பாரு, உனக்கு என்ன வந்து அதே தாங்க பேசிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லவும் கார்த்திகாவோட அப்பா சொல்கிறாங்க, சரி சரி விடு கஸ்தூரி, ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்தால் பார்த்துக்கலாம், நீ சும்மா இரு அப்படின்ட்டு சொல்லவும் இங்கிட்டு பாண்டியன் வானதி கூட ஃபோனில் பேசுகிறாரு. சோழன் என்ன பண்ணுறாருனா பல்லவன்கிட்ட நிலாவை பற்றி ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு புகழ்ந்து பேசுகிறாரு. அடுத்த ரூமில் சேரன், கார்த்திகாவுடைய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் நடேசன் உட்காந்து 3 பேரும் பேசிகிட்டு இருக்கவும் நடேசன் சொல்கிறாரு, டேய் சேரா, நமக்கு இந்த ரூம்குள்ளே தூங்குறதெல்லாம் செட்டே ஆகாது, நான் அங்கே போய் வராண்டாவில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லவும் சேரன் சொல்கிறாரு, அப்பா வந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருக்காதீங்கப்பா, இந்த ஊர் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல, பேசாமல் எங்கள் கூட இந்த ரூமில் தூங்குங்க அப்படின்ட்டு சொல்லவும் நடேசன் சரிடா, வந்த இடத்துல வாங்கிட்ட இப்போ பேசி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா கார்த்திகாவுடைய ஹஸ்பண்ட் கூட பேச ஆரம்பிக்காரு. உங்கள் அப்பா அம்மா எல்லாரும் ஊரில் நல்லா இருக்காவளா அப்படின்னுட்டு கேட்கவும் கார்த்திகாவுடைய ஹஸ்பண்டும் நல்லா இருக்காங்க அங்கிள் அப்படின்னுட்டு அவர் சொல்லிடுறாரு. அடுத்து சொல்கிறாரு நடேசனை, இந்த ஏன் தங்கச்சி, அதான் உன் மாமியா இருக்காளே கஸ்தூரி, ஐயையோ அவளோட வாயை திறந்தாலே அவளை சமாளிக்கவே முடியாத தம்பி, எப்படி தான் நீங்கள் அங்கே இருக்கீங்க அப்படின்னுட்டு கேட்க கார்த்திகாவோடைய ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, என்னையை அவங்க நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அங்கிள், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னுட்டு சொல்லவும் நடேசன் ஓஹோ அது அப்படி போகுதோ அப்படின்னுட்டு சொல்ல சேரன் கேட்குறாரு, அப்பா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா, எதுக்கு இந்த மாதிரி அவங்கள பற்றிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லி அவங்க சொல்லவும் அடுத்து கார்த்திகாவுடைய ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, அதெல்லாம் விடுங்க சேரன், இதில் என்ன இருக்குது கேட்குறதுல, எனக்கு ஒன்றும் தோணலவே அப்படின்ட்டு சொல்லவும் சேரன் சொல்கிறாரு நடேசன்கிட்ட, அப்பா தூங்குங்கப்பா, காலையிலே நம்ம எந்திக்கணும், நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டே இருந்தால் எப்படி தூங்குறது அப்படின்ட்டு சொல்லவும் நடேசன் சரிடா தூங்கிடலாண்டா அப்படின்னு தூங்க போயிடுறாங்க. அங்கிட்டு என்ன நடக்குன்னா நிலா, கார்த்திகா, சந்தா 3 பேரும் பேசிட்டு இருக்கவும் நிலா கிட்ட கார்த்திகா கேட்குறாங்க, இவங்க யாரு நிலா அப்படின்னுட்டு. அப்போது நிலா சொல்கிறாங்க, சேரன் அண்ணன் கூட வேலை பார்க்குறாரு இல்லையா அனீஸ் அப்படின்னுட்டு, அவங்க கூட தங்கச்சி தான், அவங்க அண்ணன் ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு, அதனால் இவங்க எங்கள் கூட இருக்காங்க அப்படின்னுட்டு சொல்லிடுறாங்க. அடுத்து கார்த்திகாவும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க, வாழ்க்கைலாம் எப்படி போகுது அப்படின்னுட்டு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த ரூம்ல கார்த்திகாவோட அம்மா அப்பா 2 பேரும் பேசிட்டு இருக்கவும் அப்போ சேரனோட பெரியப்பா ஃபோன் பண்றாரு. அப்ப கார்த்திகாவோட அம்மா பேசுறாங்க. பெரியப்பா கேட்குறாரு, கஸ்தூரி அங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, அவனுங்க வேற வந்திருக்காங்கன்னு வேற நீ சொன்னியா, அதனால என்னால் இங்கே நிம்மதியாகவே இருக்க முடியலாமா அப்படின்ட்டு சொல்ல கார்த்திகாவோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே ஒரு பிரச்சனையா, ஐயோ நீ பாருன இந்த கார்த்திகா என்ன பாடுபடுத்துறான்னு, இந்த சேரன் குடும்பத்தோட ரூமை பங்க போடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு தூங்குறதுக்காக அவங்க வீட்டு பிள்ளைய இவங்க கூட சேர்த்து தூங்க வைக்கிறான், என்னத்த சொல்ல, ஐயோ அண்ணன் எனக்கு இங்கே நிம்மதியே இல்லைண்ணே, நானே நிம்மதிக்காக இந்த கோயிலுக்கு வந்திருந்தா ஐயோ இந்த கார்த்திகாவால் என்னோட நிம்மதியே போயிருச்சுண்ணே அப்படின்ட்டு சொல்லிட்டு புலம்புறாங்க. அப்போது பெரியப்பா கேட்குறாரு, யார் இப்போ கார்த்திகா ரூமில் தங்கியிருக்காங்க அப்படின்னுட்டு. அப்போ கார்த்திகாவோட அம்மா சொல்கிறாங்க, கார்த்திகா ரூம்லையா இந்த நிலா இருக்காளே நிலா, அதுக்கப்புறம் வேற யாரோ ஒரு ஹிந்திக்கார பொண்ணு வேற, இவனுங்களுக்கு வெக்கமே இல்லைன்னே, அந்த பொண்ணு யார் என்ன அப்படின்னு எதுவுமே தெரியாமல் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு அந்த பிள்ளையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கானுவோம், மானங்கெட்ட பயிலுவோம், யாராச்சும் இந்த மாதிரி செய்வாங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசுகிறப்போ பெரியப்பா சொல்கிறாரு, அவங்கள பற்றி தான் நமக்கு தெரியுமேம்மா கஸ்தூரி, நீ ஏம்மா அவங்கள பற்றி இப்போ மறுபடியும் சொல்கிற, நீ சொல்லி பார்க்க வேண்டியதுன்னா கார்த்திகா கிட்ட அப்படின்ட்டு சொல்லவும் அப்போ கார்த்திகாவோட அம்மா சொல்கிறாங்க, அண்ணே நான் எத்தனையோ வாட்டி கார்த்திகாட்ட சொல்லிட்டேனே, அவன் நம்ம பேச்சை கேட்குறதாவே இல்லை,
கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டக்கா. நான் சொல்கிறதுக்கும் மரியாதையும் தர மாட்டேக்கானே, எல்லாமே உங்களால் தானே வந்துச்சு அப்படின்ட்டு சொல்லவும் பெரியப்பா சொல்கிறாங்க, சரிம்மா என்னை மன்னிச்சிருமா, எனக்கு தெரியாது இல்லைம்மா இந்த மாதிரிலாம் நடக்குன்னுட்டு, ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்ட்டு வந்தால் மட்டும் சொல்லுமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் விடியுது. அப்போ எல்லாரும் குளித்து முடித்து கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. அப்போ சோழன் வேஷ்டி கட்டிட்டு வராரு. பல்லவன் கேட்குறாரு, அண்ணே என்னென்ன ஆச்சரியமாக இருக்குது, வேஷ்டியெல்லாம் கட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லவும் சேரனும் கேட்குறாரு, டேய் சோழா, நான் இப்படி உன்னை பார்த்ததே இல்லையடா, ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்ட்டு சொல்ல பாண்டியனும் சொல்கிறாரு, ஏய் சோழா கலக்கிறப்போ அப்படின்ட்டு அவர் சொல்லவும் சோழன் சொல்கிறாரு, ஆமாம் பல்லவா, நானும் நிலாவும் ஒன்று போல் இந்த மாதிரி அவங்க புடவை கட்டி நான் வேஷ்டிலாம் போட்டதே இல்லை, அதனாலே இந்த வாய்ப்பை எப்படி நான் மிஸ் பண்ண முடியும், அதனாலே தான் நான் வேஷ்டி கட்டியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லவும் பல்லவன் கேட்குறாரு, அண்ணி எப்படி புடவையில் தான் வருவாங்கன்னு உனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்ல சோழன் சொல்கிறாரு, டேய் அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, என்னுடைய பொண்டாட்டி, நான் அவளோட புருஷன், இது கூட தெரியாமல் இருக்குமா அப்படின்ட்டு சொல்ல கரெக்டாக நிலா என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக புடவையில் அப்படியே ரூமில் இருந்து அப்படியே வெளியில் வராங்க. இதை பார்த்த உடனே பல்லவன் சொல்கிறாரு, அண்ணே நீ சொன்ன மாதிரியே அண்ணி புடவை கட்டிட்டு வராங்கண்ணே, எப்படிண்ணே அப்படின்ட்டு கேட்கவும் சோழன் சொல்கிறாரு, அதெல்லாம் அப்படித்தான்டா, அதெல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படின்ட்டு சொல்லவும் அங்கிட்டு ஊரில் பெரியப்பா டீ கடையில் உட்காந்துருக்காரு. அப்போது சந்தா யாதவை தேடிக்கிட்டு அனீஸை தேடிக்கிட்டோம் அந்த ஹிந்திக்காரங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அனீஸ் வீடு பூட்டி இருக்கு, அதனால தெருவில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டேயும் போய் ஃபோட்டோவை காமிச்சு இவங்கள பார்த்தீங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கவும் பெரியப்பாக்கிட்டேயும் கேட்குறாங்க, இந்த ஃபோட்டோவை காமிச்சு கேட்குறப்போ அப்போ அவருக்கு ஞாபகம் வருது, கஸ்தூரி சொன்னால ஏதோ ஹிந்திக்கார பொண்ணு அவங்க கூட இருக்கிறதா சொன்னால, இவங்க தேடுற பொண்ணும் அந்த பொண்ணு ஒன்றா இருக்குமோ, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கேன், அதனாலே தான் சம்பந்தமே இல்லாமல் அந்த பொண்ணை இந்த பயலுவோ கூட்டிகிட்டு போயிருக்கான்வோ, எப்படியும் இந்த சாக்கில் அவங்கள இவங்க கூட கோத்து விட்டுற வேண்டியதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு பெரியப்பா சொல்கிறாரு, இந்த பொண்ணு இருக்கிற இடம் எனக்கு தெரியும். சந்தாவை தேடி அவங்களுக்கு அட்ரஸ் கிடைச்ச உடனே அப்போ முஜே வஹ் ஜஹா பதா சல் கயி ஜஹான் வோ லட்கி ஹை சலோ சலோ ஆவோ ஜல்தி ஆவோ அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹிந்தியில் பேசிட்டே அவங்க சந்தாவை தேடி கிளம்பி போகிறாங்க. அப்படியே இந்த எபிசோட் முடியுது.